அன்பான சகோதரர்களே, காலையிலே நடைபெற்ற அந்த முதல் சுற்றிலே தேர்வு பெற்ற, நாளை இறுதிப் போட்டிற்கு தேர்வு பெற்ற போட்டியாளர்களுடைய பெயர்களை அந்த போட்டியை நடத்திய ஜட்ஜஸ் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த போட்டியாளர்கள் இங்கே வந்து தங்களை காட்டிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக 5 ஜுஸு அந்த போட்டியை நடத்திய நமது ஷேக் நௌஃபல் அவங்க வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 ஜுஸுகளிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எம் அர்ஷத் ஃபிர்னாஸ் அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியாவின் மாணவர், எம் ஆதில் அப்துல் ரஹ்மான் அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியாவின் மாணவர், மூன்றாவது கே அஹமதுல் அஷ்ரஃப் அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியாவின் மாணவர், ஏஎம் இஸ்மாயில் ஜாமியா அல் அஸ்ஹருடைய மாணவர், ஏ முஹம்மது இல்யாஸ் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் மாணவர், ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்து 15 ஜுஸுடைய இறுதி போட்டியாளர்களே நம்ம ஷேக் ஜஹீர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 15 ஜுஸ்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஜெஹ்தா ஷராஃப் और प्राइवेट आरमपल्ली स्ट्रीट कायलपट्टनम, मुज़म्मिल रहमान अलहुदा कुरान हिफ्ज़ मदरसा कन्याकुमारी, मोहम्मद तमीम यहया अलबाक़ियातुस सालिहात हिफ्ज़ मदरसा मेलपालयम, एमएस अनस इस्माइल जामिया अज़हर कायलपट्टनम, अतीक अहमद अलबाक़ियातुस सालिहात हिफ्ज़ मदरसा मेलपालयम, एम रज़ीन जामिया अज़हर कायलपट्टनम. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அன்பான சகோதரர்களே, அடுத்து 30 ஜுஸுவுக்கான அந்த பி குரூப்பை ஷேக் ஷுஐப் உமரி அவர்கள் இப்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். 30 ஜுஸ் பி செக்ஷன் இரண்டாவது राउंड வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 30 जूस बी सेक्शन में सेकेंड राउंड को जो लोग कामयाब हुए हैं उन लोगों के नाम आप लोगों के सामने रखे जा रहे हैं. अजीज़ुर रहमान जामिया दारुस सलाम अरबिक कॉलेज उमराबाद, सामने आ जाएं. मोहम्मद उमर जामिया दारुस सलाम अरबिक कॉलेज उमराबाद, यसियन अहमद अम्मार अजहर कायलपट्टनम, मोहम्मद दानिश मदरसा मिअराजुल उलूम धर्मपुरी, यन आमिर सुहैल जामिया दारुस सलाम अरबी कॉलेज उमराबाद. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அடுத்து 30 ஜுஸுவுக்கான ஏ அதனுடைய ஜட்ஜாக இருந்த ஷேக் ஜாபிர் அவர்கள் இப்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना अशरफिल अंबिया'i वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन. अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியமான நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, ஹுஃபாதுகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபை, மாபெரும் கிருபை. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இக்ரா வர்தகி, இக்ரா வர்தகி என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்வதாக. எங்கே? நாளை கியாமத்திலே ஹாஃபிதுல் குர்ஆன், சாஹிபுல் குர்ஆனை பார்த்து அல்லாஹ் சொல்வானாம், நீ குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாயாக, சொர்க்கத்தின் படித்தரத்திலே ஏறிக்கொண்டே இருப்பாயாக. சுப்ஹான ஜல்ல ஜலாலு. அருமையான பெருமக்களே, இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொள்கிறேன், உண்மையிலேயே இந்த உலகத்திலே பாராட்டப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஹாஃபிதீன்கள் தான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு சிறப்பு, மறு உலகத்திலும் சிறப்பு. அல்லாஹ் எப்படி சிறப்பு படுத்துவான்? நீ ஓதிக்கொண்டே இருப்பாயாக, சொர்க்கத்தினுடைய தரஜாவிலே ஏறிக்கொண்டே இருப்பாயாக. வரத்தில் இன்னும் நிறுத்தி நிதானமாக எப்படி குர்ஆனை ஓத வேண்டும் என்று நீ பணிக்கப்பட்டிருக்கிறாயோ அவ்விதமாக அழகான முறையிலே நீ குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாயாக. கமா குன்த துரத்திலு ஃபீ தாரி துன்யா, இந்த உலகத்திலே எப்படி நீ அழகோர் வடிவமாக நீ ஓதிக்கொண்டிருப்பாயோ அதுபோல நீ ஓதிக்கொண்டே இருப்பாயாக. எங்கே நீ ஓதி முடிக்கிறாயோ அதுதான் நீ தங்கும் இடம் என்று எங்கள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்திருக்கிறார், திருவாய் மலர்ந்தருள் இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அப்பேற்பட்ட ஹாஃபிஸீன்கள் சங்கமித்த இந்த அருமையான இந்த இடத்திலே காலை இருந்து பார்க்கிறோம். சொர்க்கத்து பூங்கா, சொர்க்கத்து பூங்காவிலே நீங்கள் சொர்க்கத்து பூங்காவை கண்டால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று எங்கள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு ஒப்ப சொர்க்கமாக இருந்தது, பூங்காவாக இருந்தது. அப்பேற்பட்ட சொர்க்கத்து சோலைகளாக இந்த ஹாஃபிஸீன்கள் காட்சி தந்தார்கள். அருமையான முறையிலே, அருமையான பெருமக்களே, அத்துடனே ஒன்றை நான் சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபிதுல் குர்ஆனை எவ்வளவு உயர்த்துகிறான், அவ்வளவு சங்கைப்படுத்துகிறான். அதே நேரத்திலே தலையில தட்டி சொல்லுவான் அல்லாஹ். அருமையான ஹாஃபிதீன்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எத்தனையோ ஹாஃபிதுர்கள் பெரியவர்கள் ஆகின பிறகு நினைச்சு பார்ப்பார்கள், நானும் நினைத்து பார்ப்பேன், நாம் எப்படி ஹாஃபிஸ் ஆகணும், நாம் எப்படி உட்கார்ந்து நம்ம பிள்ளைகள், நாம் படிச்சு கொடுக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் எப்படி மனப்பாடம் பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது, எப்படி அவர்களுடைய உள்ளத்திலே பதிகிறது என்று நினைச்சு பார்ப்பதுண்டு. ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாம் ஒன்றை படிக்க இருக்கிறோம், நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் மனதிலே பதிவதில்லை. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு வந்து விட்டோம். ஆனால் உட்கார்ந்து உருபோட்டு அரைத்து ஒரு எப்படி ஓத வேண்டும் எங்களுடைய உஸ்தாதுகள் சொல்லித் தருவார்கள், எப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று. அப்படி மனப்பாடம் பண்றதுல அரைத்து மகரிபிலிருந்து இஷாக்குள்ள மனப்பாடம் பண்ணி முடித்து விடுவோம். அப்பேற்பட்ட அந்த நிலையை நினைத்து அல்லாஹ் நமக்கு மாபெரும் கிருபை செய்திருக்கிறானே என்ற ஒரு எண்ணம் நம்மை அறியாமல் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அழகோடு வடிவமான இந்த குர்ஆனை மனப்பாடம் பண்ணுகிற சக்தியை யா அல்லாஹ் கொடுத்தாயே. கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் இந்த
மகத்தான அந்த பாக்கியத்தை இழக்க செய்து விடாதே யா அல்லாஹ் என்று நாம் எல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஹாஃபிதீன்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஹாஃபிதீன்களை நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். என்னையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன், வந்திருக்கிற ஹாஃபிதீன்களையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுவான், எச்சரிக்கையா சொல்லி காட்டுவான். வமன் அஅரத அன் ذِكْرِي فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. என்னுடைய திக்ர் என்றால் ஆலிம் ஸலஹா சொல்லி காட்டினார்கள். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர, குர்ஆன், என்னுடைய குர்ஆனை எவன் புறக்கணித்தானோ, என்னுடைய குர்ஆனை எவன் மறந்தானோ, எவன் உதாசீனப்படுத்தினானோ, எவன் ஹாஃபிஸாக ஆகி எவன் இந்த குர்ஆனை உதாசீனப்படுத்தி மறந்து விட்டானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான நிலை ஏற்படும். நாளை கியாமத்திலே நெருக்கடியான நிலை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வு ஏற்படும். நாளை கியாமத்திலே அவர்களை குருடர்களாக எழுப்போம் அல்லாஹ் சொல்கிறான். அருமையான இந்த ஹாஃபிதீன்களுக்கு மட்டுமல்ல, குர்ஆனுடைய வாழ்க்கையை அவர்கள் நாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கும் சேர்ந்த எச்சரிக்கை தான். குறிப்பாக ஹாஃபிதீன்களுக்கும் உள்ள எச்சரிக்கை. அல்லாஹ்ட்ட திரும்ப கேட்பானா, وكذلك ويوم القيامة ونحشره يوم القيامة أعمى قال ربي لما حشرتني أعمى. நான் குருடனாக நாம் எழுப்பி விடுவோம் அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் கால ரப்பி லிமா ஹஷர்தனி அஅமா, ஏன் எங்களை குருடராக எழுப்பியிருக்கிறாய்? கால ரப்பி லிமா ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா, நல்ல பார்வையுடையவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தேனே, இந்த மறு உலகத்திலே உன்னை பார்க்கிற அந்த பாக்கியம் வரக்கூடிய சமயத்திலே, சொர்க்கலோகம் செல்கிற அந்த சமயத்திலே குருடனாக ஆக்கியிருக்கிறாயே ஏன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்போமா? அல்லாஹ் நம்ம கேட்க மாட்டோம். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பானாக. யார் மறந்தார்களோ, இந்த குர்ஆனுடைய வாழ்வை யார் மறந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்டது பிறகு அல்லாஹ் சொல்லுவானா, கால கதாலிக் கால கதாலிக், அப்படித்தான், அத்தத்க ஆயாத்துனா, நம்முடைய ஆயாத்துகள் உன்னிடத்தில் வந்தன, ஃபனசீதஹா, நீ அதையெல்லாம் மறந்து விட்டாய், வகதாலிக்கல் யௌம, இன்றைய தினம் நீ துன்சா, நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், என்னுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டாய், உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, என்னுடைய அருளும் பாக்கியமும் சர்வ பாக்கியமும் சொர்க்கலோகத்திய வாழ்க்கையும் உனக்கு அறவே கிடைக்காது. இந்த உலகத்திலே குர்ஆனை மறந்தாய், இந்த உலகத்திலே குர்ஆனுடைய வாழ்வை நீ மறந்தாய், எனவே நான் உன்னை ரஹமத்தை விட்டு தூரமாக்கி விட்டேன், உன்னை நான் மறந்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி விடுவானா? எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஹாஃபிதீன்களையும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக என்பதாக நான் உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் வந்திருக்கிற ஹாஃபிதீன்கள் அவர்களுடைய அந்த ஹிஃபை கடைசி வரைக்கும் பாதுகாக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஒவ்வொரு நாளும் தினசரி ஓதக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன், அருமையான சகோதரர்களே, ஹாஃபிதீன்களே, மதரசாவில் தொடர்ந்து ஓதிக்கொண்டு இருக்கிறவர்களால் கூட அந்த குர்ஆனை தொட்டு அவர்கள் ஓதக்கூடிய நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது, ரொம்ப பலவீனமாய்க்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ரமதானிலும் தொழக்கூடிய பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சூழல் மதரசாவிலே ஓதக்கூடிய தொடர்ந்து ஆலிமாக கூடியவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கூல்ல படிக்கக்கூடியவர்கள், காலேஜில் படிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய எக்ஸாமுடைய அந்த சமயம் வந்து விட்டால், நீ அது ரமதான் மாதமா இருந்தால் குர்ஆனை தொட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. பாக்கியமான அந்த ரமதானிலே குர்ஆனை தொடக்கூடிய, அதை பார்த்து நல்லா ஹிஃபு பண்ணி தொலை வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுகிறது. அது மாதிரி ஒரு சூழலை ஆக்காமல் நீங்கள் உங்களுடைய ஹிஃபை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் காலையில் நடந்த
ஏ பிரிவினுடைய ஹாஃபிதுல் குர்ஆனுடைய அந்த போட்டியிலே நடுவர்களுடைய முடிவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்கே இருக்க நடுவர்களால் முடிவு செய்யப்பட்டதான தவிர அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட அல்லாஹ்விடத்தில் யார் உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறவங்க 2 பேர் இருந்தாங்க. அவர்களுடைய அந்த முடிவின் படி அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப், அவ்வளோதான். அறிவிக்கிறேன் 5 பேரை அறிவிக்கிறேன். முதலாவது அஸ்லம், ஜாமியா தாருஸ்ஸலாம் உமராபாத். அப்துல் கவியு, ஜாமியா தாருஸ்ஸலாம் உமராபாத். வாங்க சீதவிகள் வாங்க. ஆர் முஹம்மது சாலிஹ், ஜாமியா அன்வாருல் உலூம் திருச்சி. அடுத்து ஐ நஜ்முத்தீன் ஹுனைஃப், ஜாமியா தாருஸ்ஸலாம் உமராபாத். ஜாமியா தாருஸ்ஸலாம் உமராபாத். ஐ நஜ்முத்தீன் நான் கேட்டேன், அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். நஜ்முத்தீன் ஹுனைஃப் இவர் தானே? நஜ்முத்தீன் ஹுனைஃப் நம்ம ஊரை சார்ந்தவர். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாரு, நம்ம ஊரை சார்ந்தவர். KS முஹம்மது ஹுதைஃபா, மதரசா சபீலுல் ஹுதா பல்லப்பட்டி. மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைர். அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம அதாவது ஃபைனலிஸ்டாக ஆகாத பார்ட்டிசிபேஷன் பண்ணி உள்ள சகோதரர்களுக்கான பரிசு பொருள்கள் இப்போது நம்ம செக்ரட்டரி அவர்கள் பெயர்களை வாசித்து கொடுப்பாங்க. 5 ஜுஸுக்கான ஆறுதல் பரிசுகள் ஆரம்பமாக UZK முஹம்மது முஹிதீன், எம்மன் நசீம், எம்மன் நசீம் இருக்கிறீங்களா? எஸ் அப்துல் ரஷீத், SE முஃபீத், Z தௌஃபீக் அஹமத், KA முஹம்மது இப்ராஹிம் சுலைமான், முஹம்மது ஷமீல் இம்ரான், ஷஹாபுதீன் பாசித், உபைத் அப்துல் காதர், AY உபைத் அப்துல் காதர், SH முஹம்மது நவீத், ஷேக் அப்துல் மஜீத் அவர்கள் கொடுப்பாங்க. அடுத்தது SA அஹமத் அப்துல் வதூத், A ஜுமைல்,
H. Muhammad Sarfaz, V.S. Abdul Shakur, S.S. Muhammad Aslam, K.M.S. Muhammad Abu Bakr Siddiq, Muhammad Usman Aliyar, S.M.A. Muhammad Ukasa, P.S. Al-Hadi Muhammad Tahir, S. Muhammad Habib. கலாமி அஜர் வாங்க, தலைவர் வாங்க. எம் முஹம்மது ஃபஹீம், எஸ் முஹம்மது ஃபஹீம் 5 ஜுஸு வந்திருக்காங்களா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, 15 ஜுஸு எஃப்ஏ முஹம்மது ஹுசைன், எஸ்ஏ ஃபர்ஹான், ஜே ஷேக் அப்துல்லா, எஸ் நூஹு நுஃபைஸ், முஹம்மது இலியாஸ், ஹாரிஸ், என் முஹம்மது கலீல் ரஹ்மான், SIR அஹமத் பஷீர், SH முஹம்மது அஷ்ரஃப். ஹசன் பாய் வாங்க, கரூர். SMA சதகத்துல்லா மக்கி, SM சுல்தானுல் ஆரிஃப், முஹம்மது முஜாஹித், SS தாவூத் அர்ஷத், M யாசிர். தஸ்கீர் காக்கா, தஸ்கீராஜ் வாங்க. MA 30 ஜுஸு MA வசீலுல்லா, S முஸம்மில், B இனாமுல் ஹசன், முஹம்மது இலியாஸ், P முஹம்மது இஸ்மாயில் சுஹைப், முஹம்மது ஷபாஸ், TA அப்துல் ரஹ்மான். ஜட்ஜஸ் வாங்கல, கொஞ்சம் ஒரு ஆளை வாங்கல, உங்க பேர் அவ்வளோ பேர் தெரியாது. வாங்க வாங்க. அப்துல் ஜப்பார், கொஞ்சம் அமைதியா இருக்குமா? MOS சையத் அலி சாஹிப்,
எம் முஹம்மத் இம்தாதுல்லா, KS முஹம்மத் அன்சர் அலி, S முஹம்மத் அர்ஷத், N அப்ராருல் ஹமீத். வாங்க அடுத்து ஜட்ஜு வாங்க. S முஹம்மத் ஜக்கரியா, முஹம்மத் ஜவாதுல் ஹக், A இம்ரான், N முஹம்மத் நுக்மான், ரசூல் மெய்தீன். உருது 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 பிள்ளைகளுக்கு உருது கொடுங்க. முஹம்மது முபாரக், எஸ் முஹம்மது மாலிக். அடுத்து ஜட்ஜு வாங்க. எஸ் முஹம்மது ஆசிஃப், சையத் ஷா ஃபராஸ் ஹுசைன், AH ஹாரூன் ரஷீத், முஹம்மது அஷ்ரஃப், MI ஃபைசுதீன், M முஹம்மது புகாரி, H முஹம்மது ஹாரிஸ். வாங்க அடுத்து ஜட்ஜு வாங்க. ஷேக் நோபல் வாங்க. முஹம்மது ஃபைசல், முஹம்மது குர்ஷித், K முஹம்மது அனஸ், T அஹமத் தல்ஹா, D முஹம்மது இஸ்மாயில், முஹம்மது மீரான், முஹம்மது முர்ஷித், நூஹல் தபி. நீங்க கொஞ்சம் கொடுங்க, நீங்க கொஞ்சம் கொடுங்க. ஏ முஹம்மது இப்ராஹிம், எம் ஹபீபுல்லா, முஹம்மது வக்கார், எஸ் அப்துல் முஈஸ், SAN முஹம்மது அலி, முஹம்மது கௌசர், முஹம்மது தௌஃபீக், ஒய் முஹம்மது சாஜித், KZ முஹம்மது முஃப்லிஹ். அவ்வளோதான் முடிச்சு. ஒன்று K ரியாஸ் அகமத்,
கே ரியாஸ் அகமத், ஓ ஆசிம் ஃபாஸ். யாராவது விடுபட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கலந்து கொண்ட போட்டியில் நாளைக்கு ஃபைனலுக்கு தேர்வு செய்யப்படாத பிள்ளைகளை யாரும் விடுபட்டிருந்தா வாங்க, முன்னால் வந்துருங்க. இது தவறு நடந்திருக்க கூடாது. யார் பேர் விடுபட்டிருக்கா? வேற யாராவது விடுபட்டிருக்கிறீங்களாமா?